என் பேர் சசிகலா. பள்ளிவாசலுக்கு எனக்கு தெரிஞ்சு பெண்கள் யாரும் தொழுவ வந்ததில்லை. ஆனால் இப்போ எல்லாம் வராங்க. காலம் மாறி போச்சா? அதான் கேள்வி. நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. சசிகலா அம்மா நல்லா அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா கவனிச்சிருக்காங்க சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு. சீரியல் பார்த்துட்டே சில பேர் உட்காந்துருவாங்கல்ல, அப்படி இல்லாம அவங்க ஒரு 10-20 வருஷமா கரெக்டா வாட்ச் பண்ணாதான் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அவங்க சொல்றது உண்மைதான். தமிழகத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு வரவே மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய முஸ்லீம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு நிறைய வராங்களே, ஏதாவது சட்டத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாம்னா இப்ப ஆதில இருந்து ஒரே மாதிரி இருக்கணும்ல, ஒரு நடைமுறை தானே இருக்கணும். நடுவில் திடீர்னு அந்த நடைமுறை மாறி இருக்க என்ன காரணம் கேட்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன நினைச்சாங்கன்னாக்கா, இன்னைக்கு குரான் இருக்குல்ல, குரான், அந்த குரானை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கறத பாவம் நினைச்சாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் சொல்லுது, இந்த குரான் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை அப்படின்னு குரான் தன்னை பத்தி சொல்லுது. உலக மக்களுக்கெல்லாம் இந்த குரான் பொதுவானது. குரான் பேசிட்டு இருக்கும் போது தமிழக முஸ்லிம்ங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா, இதை கொண்டு போய் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது, இது முஸ்லிம்களுக்கு உரியது, தப்பா விளங்கினாங்க. அந்த மாதிரி தவறாக முஸ்லிம்கள் விளங்கியதிலே ஒன்று என்னன்னு சொன்னா, முஸ்லிம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, பள்ளிவாசல் என்று சொன்னால் அது ஆண்களுக்கு மட்டும்தான் உரியது என்று தவறாக அவர்களை புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, பெண்களுக்கு பள்ளிவாசலில் வருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், இப்ப இந்த ஜமாத் இருக்குல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக பட்டி தொட்டு முழுவதும் தமிழகம் முழுவதும் பல பிரச்சாரங்களை செஞ்சோம். முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை நாங்க என்ன செய்யறோம், எதிர்த்து பிரச்சாரம் பண்றோம். முஸ்லீம்களே முன்னாடி தான் வரதட்சணை நிறைய வாங்குவாங்க. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுதுனாக்கா, பெண்களுக்கு நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கொண்டு பிற சமுதாய மக்கள் வரதட்சணை வாங்குறாங்கல்ல, அதை பார்த்து கொண்டு முஸ்லீம்களும் என்ன செஞ்சாங்க, ஆடம்பரமாக வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு காலகட்டத்தில் தலைவிரித்து ஆடியது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிக்கிட்டு வருது எங்க பார்வையில். அப்ப இப்படி சமுதாயத்துல இஸ்லாம் என்ற பெயரால் தப்பும் தவறுமாக முஸ்லிம்கள் புரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்தார்களோ அதை நாங்க என்ன செய்யறோம், சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த விஷயங்கள்ல ஒண்ணுதான் முஸ்லிம்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று ஒரு நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்னா, நாங்களே பள்ளிவாசலை கட்டி, இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இதுல முஸ்லிம் பெண்கள் தொழுவுறதுக்கு தனியா ஏரியாவை ஒதுக்குறோம். ஒதுக்கி நீங்க என்ன செய்யலாம், நீங்க விரும்பினா எப்ப வேணாலும் தொழுது கொள்ளலாம். அது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா ரெண்டுமே பிரிக்குது. முஸ்லிம் ஆண்கள் வருவது கட்டாய கடமை, பெண்கள் விரும்பினா வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு பல பலகீனங்கள் இருக்கு. குழந்தைய மாசமா இருக்கிறது, குழந்தையை பெற்றெடுக்கிறது, அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள், இப்படி பல விஷயங்களை வைத்து அவர்களுக்கு கட்டாய கடமையாக ஆக்கினா வர முடியாது என்பதை இறைவன் அவருடைய பலகீனங்களை பார்த்து இறைவன் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி என்னன்னு சொன்னா, நீங்க வீட்லயும் தொழுவலாம், பள்ளிவாசலையும் தொழுவலாம் என்ற அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பள்ளிவாசலிலே தான் தொழுவேன் என்று ஒரு பெண்ணை விரும்பினால் அவர்களை தடுக்க கூடாது என்று முகமது நபி அவர்கள் தெளிவாக கட்டளை இட்டிருக்கிறாங்க. அந்த கட்டளையை ஏற்று இன்னைக்கு இதையாளர்களால் எங்களுடைய ஜமாத்துடைய பல பள்ளிவாசல்களை பெண்கள் தொழுகைக்காக வராங்க. நாங்க பண்ணுவதை பார்த்து இன்னும் பிற பள்ளிவாசல்களும் பெண்களுக்கு என்று தனியாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. காலம் காலமாக அந்த காபா சொன்னோம்ல, மக்கா, அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதுதான் இருக்கிற பள்ளிவாசல்லையே பெரிய பள்ளிவாசல். ஆரம்ப உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆதம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல ஆண்களும் பெண்களும் பாரபட்சம் இல்லாமல் அங்க தொழுகின்றார்கள். இந்த சூழல் உண்மையிலே இன்னைக்கு மாறி இருக்கு. உங்களோட பிரச்சாரத்தின் வாயிலாக மாறி இருக்கு. அந்த உரிமை எல்லாம் ஆதி காலத்துல இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.